இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா இங்கே பர்மிங்ஹாம் ட்ரிப் வந்திருந்தப்போ வந்துட்டு நான் ஸ்டே பண்ணியிருந்த ஹாலிடே இன் எக்ஸ்பிரஸ் ஹோட்டலில் தான் வந்துட்டு சும்மா சுற்றி காமிக்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா பர்மிங்ஹாம் சிட்டியிலேருந்து வந்து ஸ்டேஷன்லேருந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான், கொஞ்சம் நியர்பையாக தான் இருக்குது. பட் நான் லாஸ்ட் மினிட்டில் புக் பண்ணங்காட்டி வந்துட்டு நான் இந்த ஹோட்டல் தான் எனக்கு கிடச்சிச்சு. நான் இந்த ஹோட்டல் புக் பண்ணியிருந்தேன். இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன். ஒரு 3 days ஸ்டே பண்ணிவிட்டு பர்மிங்ஹாம் சிட்டியை சுற்றி பார்த்தேன். அதனால் வந்துட்டு இந்த ஹோட்டலில் இன்றைக்கி சுற்றி காமிக்கலான்னு சொல்லிவிட்டு வெளியிலேருந்து உள்ளே வந்து என்னென்ன இருக்குது, என்ன அம்யூனிட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு A4e சேனல். என் பேர் அசோக் ராஜ். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஹாலிடே இன் எக்ஸ்பிரஸ் ஹோட்டல் பார்த்திங்கன்னா வந்துட்டு நியர்லி 25 floors இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வெளியில் இருந்துட்டு ஹோட்டலோட எக்ஸ்டீரியர் வியூ எடுத்திருக்கேன். ஸோ எவ்வளோ டாலாக இருக்குது, நியர்லி 25 floors இருந்துச்சு. நான் மேலே டாப் ஃப்ளோர்லலாம் நம்ம வந்து ரூம் கொடுத்துருந்தாங்கன்னா வந்து டோட்டல் சிட்டி வியூவே வந்துட்டு நம்ம இங்கேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ டாலாக இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த டாலஸ்ட் ஹோட்டல் இன் பர்மிங்ஹாமில் வந்துட்டு இந்த ஹோட்டலில் கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இந்த ஹாலிடே இன் எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கங்காட்டி வந்துட்டு நிறைய பேர் வந்து இங்கே புக் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் புக் பண்ணியிருந்தேன். இப்போ வந்துட்டு உள்ளே இருக்கிற இன்டீரியர்ஸ் தான் காமிச்சிட்ருக்கேன். ஸோ மேலே ஆம்பியன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. அண்டு உள்ளே என்ட்ரா இருக்க டோர் பார்த்திங்கன்னா 2 என்ட்ரி இருந்துச்சு. ஃப்ரண்ட்டில் ஒரு என்ட்ரி அண்ட் பேக்கில் ஒரு என்ட்ரி இருந்துச்சு. அண்டு டாப் ஃப்ளோர்ஸில் பார்த்திங்கன்னா லிஃப்ட்லேருந்து ரூமுக்கு போகிற பாத்வே வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ 2 சைடுமே வந்து ரூம்ஸ் இருக்கும் அண்ட் ரூம் நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா வந்துட்டு லிஃப்ட் லாபி. அண்டு இது பார்த்திங்கன்னா வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குற ஏரியா. அதாவது இந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி, ப்ராக்கெட்டில் வந்துட்டு ப்ரைஸஸ் இன்க்ளூடட் இந்த ஹோட்டல் ப்ரைஸ்ன்னு போட்டிருப்பாங்க. அதாவது ஃப்ரீன்னு சொல்லலாம், காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் தான். இங்கே வந்து பஃபட் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் கொடுப்பாங்க. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு இங்கே இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லுவாங்க. ப்ரெட் அண்ட் ஜாம், எக்கு, ஃப்ரூட்ஸ் அண்ட் சாலட்ஸ் இருக்கும் அண்ட் குக்கீஸ் இருக்கும். இந்த மாதிரி தான் வந்துட்டு இங்கே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் யூஸ்வலாக இருக்கும். ஸோ நம்ம இந்தியாவில் கிடைக்கிற ஃபுட்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு ரிசப்ஷனில் வச்சுருக்க இன்ஃபர்மேஷன் சென்டர், பர்மிங்ஹாம் சிட்டியோட கைடு, மேப் அண்ட் என்னென்ன டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது எல்லாமே அங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நேராக இருக்கிறது தான் என்ட்ரன்ஸ் டோர். அதுலேருந்து உள்ளே வந்தால் ரிசப்ஷன் அண்ட் இங்கே ஸ்டெப்ஸில் ஏறி நம்ம வந்துட்டு லிஃப்ட் லாபிக்கு போய்க்கலாம். அப்புறம் லிஃப்ட்லேருந்து வந்து மேலே வந்துட்டு நம்ம எந்த ஃப்ளோரில் நம்ம ரூம் கொடுத்துருக்காங்களோ அந்த ரூமுக்கு போய்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ரூமு, டபுள் பெட் ரூம் அண்டு வித் சோஃபா பெட்டு கூட கொடுத்துருந்தாங்க. அண்டு அது பார்த்திங்கன்னா சோஃபா கம் பெட்டை ஃபோல்ட் பண்ணிட்டா வந்து நம்ம சோஃபாவை யூஸ் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணால் வந்துட்டு அது பெட்டாகவும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு 3 star கேட்டகரியில் வரும் ஹோட்டல். ஓகேவாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. அண்டு இந்த பார்த்திங்கன்னா விண்டோவில் வந்துட்டு நமக்கு எக்ஸ்டீரியர் ரோட் வியூவே வந்துட்டு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம சிட்டி வியூ அப்படியே பார்க்குற மாதிரி வந்துட்டு நமக்கு ஆப்ஷன் கிடச்சிச்சு. ஃப்ரண்ட் சைடில் கொடுத்துருந்தங்காட்டி அதனால் வந்துட்டு நம்மளால் ஈஸியாக பார்க்க முடிஞ்சிச்சு. அண்ட் எனக்கு கொடுத்துருந்தது பார்த்திங்கன்னா 5th floor கொடுத்துருந்தாங்க ரூமு. அதனால் வந்துட்டு நான் ஓரளவுக்கு வந்து நல்லா அங்கேருந்து வியூ எனக்கு கிடச்சிச்சு. ரொம்ப டாப் ஃப்ளோரில் கொடுத்துருந்தாங்கன்னா டோட்டல் சிட்டி வியூவே வந்துட்டு நல்லா இருந்திருக்கும். நம்ம ரூம்லேருந்தே வந்துட்டு வியூ பண்ணி பார்த்துருக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு ரிசப்ஷன் ஏரியாவில் வந்துட்டு நிறைய சோஃபா போட்டிருந்தாங்க. அங்கே தான் நான் உட்காண்ட்ருக்கேன். அண்டு இங்கே ரிசப்ஷன் ஏரியாவில் டிவி வச்சுருந்தாங்க. வந்து வெயிட் பண்ணி உட்கார்றதுக்கு, செக்இன் அப்போ இல்லை செக் அவுட் அப்போ உட்காரக்கு நிறைய ஸ்பேசஸ் இருந்துச்சு. சோஃபாஸ் அண்ட் டிவி வச்சுருந்தாங்க டைம் பாஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் அங்கே பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர், மேகசின்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் இருந்துச்சு. அண்ட் ரிசப்ஷனில் பார்த்திங்கன்னா வந்துட்டு 24/7 வந்துட்டு ஆளுங்க எப்போவுமே இருப்பாங்க. நம்மளோட செக்இன் செக் அவுட் வந்து யூஸ்வலாக வந்துட்டு மத்தியானம் 2 PM செக்இன் பண்ணிக்கலாம். அண்ட் காலையில் பார்த்திங்கன்னா 11 AM வந்துட்டு செக் அவுட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து நார்மலாக வந்துட்டு
இந்த ஹோட்டலில் ஃபாலோ பண்ணுற செக்இன் அண்ட் செக் அவுட் டைமிங்ஸ். ஸோ நம்ம எந்த ஹோட்டலுக்கு போனாலும் சரி, அந்த செக்இன் அண்ட் செக் அவுட் டைமிங்ஸ் வந்துட்டு நம்ம புக் பண்ணும்போதே வந்து தெளிவாக கேட்டோம்னா நம்ம வந்துட்டு அந்த டைமிங்ஸ்க்கு வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஏன்னா சில ஹோட்டல்ஸில் நம்ம செக் அவுட் பண்ணும்போது வந்துட்டு அந்த பர்டிகுலர் டைம் அவங்க சொன்ன டைமில் நம்ம செக் அவுட் பண்ணல 1 hour லேட் ஆனால் கூட அதுக்கு அடிஷ்னலாக 10 pounds சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே வந்துட்டு யூகேயில் மற்ற ஏரியாவில், அதாவது இந்தியா இல்லை மற்ற கண்ட்ரீஸில் வந்து கண்டிப்பாக சார்ஜ் பண்ணுவாங்க. சார்ஜஸ் ஒரு ஹோட்டல்லையும் வந்துட்டு வித்தியாசமாக இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 என்ட்ரன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இந்த ஹோட்டலுக்கு. இதுதான் வந்துட்டு ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ். ஸோ ஃப்ரண்ட் சைடில் உள்ளே வந்தோம்னா நமக்கு ரிசப்ஷன் ஏரியா இருக்குது ஃபஸ்ட்டு. ஸோ மேலே இருக்க ஆம்பியன்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட்டில் ரிசப்ஷன் இருக்கும். ரைட் சைடில் பார்த்திங்கன்னா வந்து இந்த சோஃபாஸ் இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து நமக்கு அந்த பிரேக்ஃபாஸ்ட் ஏரியா வந்து சாப்பிட்றக்கு அவைலபிளாக இருக்கும். அது வந்துட்டு ஒரு லெவல் கொஞ்சம் மேலே ஏறி ஒரு 4 ஸ்டெப் மேலே ஏறி போகிற மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் என்ன பியூட்டின்னு பார்த்திங்கன்னா, அங்கே வந்துட்டு நம்ம வீல் சேரில் வரவங்க இல்லை வந்து பக்கி வச்சுட்டு வரவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெப்ஸ் பக்கத்தில் இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட சின்ன லிஃப்ட் மாதிரி. அந்த பக்கி இல்லை வீல் சேர் இருக்கவங்க வந்துட்டு அந்த ஒரு 4 ஸ்டெப்பை வந்து ஏறுறதுக்காக பக்கத்துலேயே வந்து லிஃப்ட் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த ஆக்சஸ் கூட வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த ஹோட்டலில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஹோட்டலுக்கு ஆப்போசிட்லேயே வந்துட்டு ஒரு பெரிய சர்ச் இருந்துச்சு. அது வந்து ஏதோ கேத்தட்ரல் சொன்னாங்க. பட் அங்கே உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல, டைம் இல்லை, மற்ற பக்கம் சுற்றி பார்த்தங்காட்டி. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஹாலிடே இன் எக்ஸ்பிரஸ் ஹோட்டலோட வெளியில் எக்ஸ்டீரியர் வியூ அண்ட் ஆப்போசிட்டில் இருக்க பில்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு கவர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம ஹாலிடே இன் எக்ஸ்பிரஸ் இங்கே பர்மிங்ஹாமில் இருக்க ஹோட்டலில் தான் வந்துட்டு ஃபுல்லாக சுற்றி காமிச்சிருந்தேன். ஸோ இங்கே பர்மிங்ஹாம் டூர் வந்திருந்தப்போ வந்துட்டு நான் இந்த ஹோட்டலில் தான் ரூம் புக் பண்ணியிருந்தேன். அதனால் வந்துட்டு இந்த ஹோட்டல் எப்படி இருக்குது, இந்த ஹோட்டலில் வந்துட்டு என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது, ரூம்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் வந்துட்டு பேசிக்காக இந்த வீடியோவில் சுற்றி காமிச்சிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். வணக்கம்.